ஹலோ guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல மார்னிங் நான் கேம் ஓப்பன் பண்ணி உள்ள போயிருந்தேன். உள்ள போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், மிகப்பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காரு. நிஜமாவே நம்ப முடியல. நம்ம சேனல்லாம் சும்மா டம்மி சேனல் தான். இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தர் கிஃப்ட் பண்றாருன்னா, அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அவருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த எமௌண்ட் வந்து என்கிட்ட கிடையாது. இது என்னோட நியூ ஐடி தான். இந்த எமௌண்ட் வந்து எனக்கு பிடிச்ச எமௌண்ட் இது. ஆனா இந்த எமௌண்ட் என்கிட்ட கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காரு, கிஃப்ட் அனுப்பியிருக்காரு என் ஐடிக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனலையும் மதித்து நமக்கு ஒருத்தர் கிஃப்ட் சென்ட் பண்ணுறாருனா இவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனசுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை மதித்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாருனா சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். நம்ம சேனல் சார்பாக இவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேர் என்னங்கிற நான் அந்த ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க guys, இவர் தான் நமக்கு கிஃப்ட் சென்ட் பண்ண நண்பர். நேம் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் டிஜிட்டல் ஃப்ரீ ஃபயர். இவரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரகதீஷ் ப்ரோ நமக்கு வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. மறக்கவே மாட்டேன், உங்களை எப்பயுமே நான் மைண்டில் வச்சிருப்பேன். இப்போ மட்டும் இல்லை, நான் எப்போயுமே உங்களை மைண்டில் வச்சுருப்பேன். ஸோ வாங்க guys, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, புஷ்பா எமௌண்ட் விட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் போய் நம்ம டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு, நமக்கு கிடச்சியா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ guys வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்பா ரிங்கி ஈவெண்ட் இதுக்கு ஒரு 400 டைமண்ட் செலவழிச்சிருப்பேன். ஆனால் நமக்கு கிடைக்கல, வெறும் டோக்கனே கொடுத்து ஏமாந்துட்டாங்க. நமக்கு தேவையில்ல விஷயம். நம்ம இதுக்குள்ளே போகிறோம், ஃபேடட் ஃபீல்டுக்குள்ளே. அந்த புஷ்பா எமௌண்ட் நம்ம கிடைக்குமா இல்லையா? நான் எமௌண்ட்டை பற்றி சொல்லணும்னா சும்மா தாறுமாறான எமௌண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 55 டைமண்ட் தான் இருந்துச்சு மெம்பர்ஷிப்பில் கிடச்சது. அந்த 55 டைமண்ட் அது நான் போட்டு ஸ்பின் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அவங்க கொடுக்கல, விளங்காதவங்க நாசமாக பாருங்க, எப்படி கொடுப்பாங்க. ஆனால் சம்டைம் நம்ம கிடச்சிடும், செகண்ட் ஸ்பின்லேயே நம்ம கிடச்சிடும். சம்டைமில் 2 விட்டு அப்படி தான் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஐயோ கிடைக்கலையே, உள்ளுக்குள்ளே வந்தாச்சே வீடியோ போடுறதுக்குன்ட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டைமண்ட் டாப்அப் பண்ணேன். 100 டைமண்ட் நமக்கு நேரம் பார்த்து ஸ்பெஷல் ஏர் ட்ராப்பும் ஒன்றும் போடலை. அந்த 100 டைமண்ட் டாப்அப் பண்ணி சரி சுற்றுது கண்ணெல்லாம் சுற்ற விட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டியாக கொடுத்து இந்த ஆளை விட்டு போடணும்னு அனுப்பிவிட்டாங்க. சரி ஓகே, இதை விட்டுறக்கூடாதுன்ட்டு இன்னொரு 300 டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பார்த்து ஏர் ட்ராப் நம்மளுக்கு நூலை நாசமாக போகிற கர்ணாக்காரா கொடுத்துட்றா, காசுலாம் கரியாகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாக்காரனுக்கு ஒரே ஒரு வணக்கத்தை போட்டு கொடுத்துருங்க எமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போட்டு திரும்ப எப்பயும் போல ஃபேடட் வீடுக்குள்ளே போயாச்சு. போய் பார்த்தோம்னா ஒரு 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். 99ல் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு ஜம்முன்னு உட்காந்து ஸ்பின் பண்ணேன். ஆனால் கொடுக்கலவங்க எங்கே போய் நிற்கிது பாருங்க. அந்த பெட்டியாக கொடுத்து நம்மளுக்கு உருட்டு போடாங்கிறாங்க. பெட்டியாக கொடுத்து நான் எங்கடா போகிறேன் இப்படி கண்ணை கொடுத்து. ஓகே, இன்னொரு 149 டைமண்ட் லாஸ்ட்டு ட்ரைப்பா. இதுக்கடுத்து நான் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நம்ம செலவு அத்துட்டு போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு மெம்பர்ஷிப் போட்டாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எமௌண்ட் கிடைக்கல. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் ஏமாற்றிட்டாரு, நம்ம ஃப்ரீ ஃபயர் காரனை ஏமாற்றிட்டேன். அந்த ஃப்ரீ ஃபயர் காரை மட்டும் என் கையில் கிடச்சியான், அதை மூஞ்சி வரும் உடைக்காம மாட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நாட்கள் கிடக்கு. கண்டிப்பாக அந்த எமௌண்ட்டை எடுத்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு போயிருங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். Take care. Bye-bye.